நிஃப்டி ரெக்கார்டு ஹை கிட்டத்தட்ட 25,000க்கு நேரில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா? ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆனாலோ இல்லை ஒரு 5 to 10% இறங்கினாலோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற எஸ்ஐபி பெரிய அளவுக்கு நஷ்டம் வருமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இன்வெஸ்டர் தொடர்ந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குற முக்கியமான கேள்வி, இந்த இடத்துல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் 365 நாள் ஒரு வருஷத்தில் ட்ரேடிங் டேஸ் இருக்கிற என்னைக்கு வேணாலும் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது மார்க்கெட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்போனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நான் இங்கே லாங் டேர்ம் சொல்கிறது அட்லீஸ்ட்டு நீங்கள் மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் வாலட்டைலில் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் 2015 முடிஞ்சு 2016 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ், அதாவது மாதம் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20 இயர்ஸில் எனக்கு ஒரு 1 crore கிடைக்கும், 2 crore கிடைக்கும். இந்த மாதிரி ஆவரேஜாக 15% ரிட்டர்ன் வந்தால், குமுலேட்டிவ் ரிட்டர்ன் வரும்போது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நமக்கு மார்க்கெட்டோட ரிட்டர்ன் எவ்வளோ 20 இயர்ஸில் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு கால்குலேஷனில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா 2016 பிகினிங்கில் நிஃப்டி ஒரு 7,300 7,200 கிட்ட அவரோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2015 வந்து ஒரு கன்சால்டேஷன் இருந்து ஒரு ஃபால் வந்து 2016 பிகினிங்கில் மறுபடியும் ஹையை உடச்சி மேலே போகுது. ஸோ 16, 17, 18 மார்க்கெட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. 2020 பிகினிங் பிப்ரவரி மார்ச்சில் கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாபமே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார். அது எஸ்ஐபியை வந்து டெய்லி என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இப்போ எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கு, ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இப்போ எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருப்பார். இது என்ன பண்ணுவோன்னா, ஒரு ட்ரேடர் இல்லை இன்வெஸ்டருக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்து ஸ்டாக்ஸில் டே டு டே நம்ம வாட்ச் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆச்சு, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது 2020 அவர் வச்சுருந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளில வந்துட்டார். 2020க்கு அப்புறம் 21, 22 அப்படியே தொடர்ந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் ஒரு பெரிய ரேலி, பழைய ஹையை உடச்சி இப்போது கிட்டத்தட்ட 25,000க்கு நியரில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இன்வெஸ்டர் 2016 பிகினிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அன்னைக்கு நான் வாங்கி இல்லை அன்னையோட எஸ்ஐபியை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். மோர் தென் 300 to 400% ரிட்டர்ன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நமக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 2004 மாதம் 5,000 போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்கும், எத்தனை கோடி கிடச்சிருக்கும், 2014 நீங்கள் மாதம் 10,000 போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்கும். இதுதான் எல்லாரோட ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும். ஆனால் 2004 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐபியோ ஒரு லம்சமோ. அப்போ என்ன நடந்திருக்கும், 2008 பிகினிங்கில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. 6,300 வரைக்கும் நிஃப்டி ரெக்கார்ட் ஹை போயிட்டு அந்த டைமில் கிட்டத்தட்ட 3,000 உடச்சி 2,500 2,600 வரைக்கும் லோ வந்தது, இங்கே 6,300 ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2000 பிகினிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் 60 to 70% கிராஷ் ஆனதில் எல்லாரோட போர்ஷனும் டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலை சமாளிக்கிறதுக்கு பயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐபி உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ இப்போ நிஃப்டி 25,000 இருக்குது, நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு 2,000 பாயிண்ட் நிஃப்டி ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம பயந்து அந்த எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறோம், மேபி அது ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நம்மளோட லாங் டேர்ம் விஷன் அப்படின்றது வேறு, இப்போ நடக்கிற ஷார்ட் டேர்ம் வாலட்டைல் அப்படின்றது வேறு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறோம், ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பே பண்ணுறோம் காஸ்ட்டு. ஸோ அந்த செலவுன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த எஸ்ஐபியை நீங்கள் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பேர்டன், அதாவது இது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பேர்டனாக மாறிடும். அது லாஸ் வரும்போது நமக்கு அந்த லாஸ் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். ஆனால் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 500 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 500 நமக்கு பயம் வராது. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் கவலை கிடையாது. நம்ம பெரிய அளவுக்கு ஃபால் வந்தாலும் பயப்படாமல் நம்மளோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ அப்போ என்னென்னா 10,000 சம்பளம் வாங்கும்போது நான் ஒரு 2,000 எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் வரும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, லாங் டேர்ம் விஷன் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட எஸ்ஐபி ரொம்ப ஸ்மால் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இயர் ஆன் இயர் நீங்கள் டாப் அப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 1000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10% அடுத்த 12 மாதத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1100 13வது எஸ்ஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 25வது எஸ்ஐபியிலேருந்து 1210 கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 10% நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த பேர்டன் இல்லை அந்த எமோஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நம்ம அந்த ரிட்டனை நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் ஃபால் ஆனாலும் தைரியமாக ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எஸ்ஐபி பெஸ்ட்டா லம்சம் பெஸ்ட்டா அப்படின்றவங்களுக்கு தான் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது எஸ்ஐபி கை கொடுக்கும். எப்படின்னா இன்கேஸ் ஃபால் ஆனாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வர்றதுனால ஒவ்வொரு மாதமும் எஸ்ஐபி ஆட் ஆகிட்டே வர்றதுனால அது ஆவரேஜ் பண்ணும்போது அது நமக்கு கை கொடுக்கும். அதே போல் மார்க்கெட் பாட்டமில் இருக்கும்போது லம்சம் பாட்டம்ன்றதை எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெக்கார்டு ஹைலேருந்து 50% டவுனில் இருக்குது, ரெக்கார்டு ஹை இல்லை இதுக்கு மூடி போன ஒரு வருஷத்தோட ஹைலேருந்து ஒரு 20% ஃபாலில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்குது, தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா லம்சம்மை ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி. இப்போ இந்த லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி எப்படி பண்ணலாம்? மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி அது மாதம் மாதம் போயிட்டே இருக்கட்டும். எங்கேயாவது ஒரு நிஃப்டி வந்து ஒரு 3% 2% கரெக்ஷன் வரும்போது அங்கே கொஞ்சம் ஒரு ஸ்மால் போர்ஷன் லம்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது இன்னொரு கிராஷ் வருதுன்னா இன்னொரு 20%. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மாதம் 1000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். 1,00,000 நான் பேக்கப் வச்சுருக்கேன் லம்சமுக்காக. ஸோ 1000 இஎம்ஐ மாதிரி எஸ்ஐபி போயிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு மார்க்கெட் ஒரு ஃபால் வரும்போது என்னோட அந்த 6 மாதத்தோட எஸ்ஐபியில் லாஸில் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, அதுவும் அந்த ஒரு நாள் இறங்குறத வச்சு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு ஃபால் வரும்போது வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கேருந்து திரும்புதுன்றத நம்ம லம்சமாக என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகிருக்கு, ஃபாலில் இருக்குது அப்படின்னா உங்களோட லம்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் 20% அதாவது 1,00,000 நான் பேக்கப் வச்சுருக்கேன்னா ஒரு 20% இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். அகைன் ஒரு கிராஷ் வந்தால் இன்னொரு 20%, அகைன் ஒரு கிராஷ் வந்தால் இன்னொரு 20%. ஸோ அப்போ 20% 20,000 1,00,000 வச்சுருக்கேன்னா 20,000 கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே ஃபால் வருதோ அங்கே நம்ம என்ட்ரி போகலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஸ்விட்சிங் மோட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல லாபத்தில் இருக்கீங்க, ஆனால் எஸ்ஐபி மட்டும் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எஸ்ஐபியை நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதே டைமில் ஈக்விட்டியிலேருந்தும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து நான் அந்த லாஸை வந்து மேனேஜ் பண்ணணும், அப்படி ரிஸ்க்கை குறைக்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்த ஏஎம்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்களோ அதே ஏஎம்சிக்குள்ளே நீங்கள் டெட் ஃபண்டை மாற்றலாம் ஈக்விட்டியிலேருந்து. ஸோ இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதே ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்குவோம், இந்த ஸ்டாக்கில் லாபத்தை புக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாக் பை பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்னென்னா ஸ்விட்சிங் கான்செப்ட் இருக்குது. ஸ்விட்ச் பண்ணும்போது அன்னையோட என்ஏவி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவுக்கு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செட்டில்மெண்ட் முடிஞ்சு அதே வேல்யூக்கான டெட் ஃபண்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருந்து ஸ்விட்ச் ஆகி டெட் மார்க்கெட்டில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஃபண்ட் நேம் எல்லாமே வேறு வேறு. அதாவது மேனுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுதான் அர்த்தம். நம்ம நார்மலாக என்ன நடக்கும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ஃபண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம டேரெக்டாக மறுபடியும் வேறு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்விட்சிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இப்போது மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையில் இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.